வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாலிட் ஸ்டேட் அப்படின்ற சாப்டர்லேருந்து பேக்கிங் எஃபிஷியன்சி இன் பாடி சென்டர் கியூபிக் அப்படின்றது பார்க்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் பேக்கிங் எஃபிஷியன்சி இன் சிம்பிள் கியூபிக் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே, சிம்பிள் கியூபிக்கும் பாடி சென்டர் கியூபிக்கும் டயக்ராமில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிம்பிள் கியூபிக்கில் கார்னர்ஸில் மட்டும்தான் வந்து ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயன்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ வந்து பாடி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது போக பாடி சென்டர் அந்த கியூபோட சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிள் கியூபிக்கில் கார்னர்ஸில் இருக்க ஸ்பேஸ் எல்லாமே ஒன்று ஒன்று டச் பண்ணியிருக்கும். பட் இங்கே பாடி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ஸில் உள்ள ஸ்பேர் எதுவுமே டச் ஆகிருக்காது. பட் இது எதோட டச் ஆகிருக்கும் அப்படின்னா, சென்டரில் இருக்க அந்த பாடி டயக்னலில் இருக்கிற அந்த முழு ஸ்பியர் ஒன்று இருக்கும், அதோட தான் டச் ஆகிருக்கும். சிம்பிள் கியூபிக்கில் கார்னர்ஸில் இருக்க ஸ்பேஸ் வந்து டச் ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாடி சென்டர் கியூபிக்கில் ஸ்பியர்ஸ் ஆர் டச்சிங் எ டயக்னல் பட் நாட் ஈச் அதர். அது டயக்னலில் உள்ளதை வேணால் டச் பண்ணியிருக்கும், தன்னைத்தானே டச் பண்ணி இருக்காது அப்படின்றது படிச்சிட்டிங்க. ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்பியர் சென்டரில் இருக்கா, இந்த ஸ்பியரோட மேலே 4 கார்னர்ஸும் டச் ஆகிருக்கு, இதே போல் கீழே 4 கார்னர்ஸும் டச் ஆகிருக்கும். உங்களால் இப்போ வந்து 2 டைமென்ஷனில் பார்க்கும்போது 1 2 3 3 தான் டச் ஆன மாதிரி தெரியும். ரிவர்ஸில் பேக் சைடில் ஒன்று இருக்குது அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கும். அப்போது மேலே 4 கீழே 4 அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து 8 கார்னர்ஸில் உள்ள ஸ்பியர்ஸும் வந்து பாடி டயக்னலோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். அப்போது வந்து எதெல்லாம் வந்து டச் ஆகிருக்கோ அதான் கோஆர்டினேஷன் நம்பர். அப்போது இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும் பாடி சென்டர் கியூபிக். ஓகே, பேக்கிங் எஃபிஷியன்சி இப்போ பார்க்கலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? Total volume occupied by spheres in unit cell divided by volume of unit cell into 100. டோட்டல் வால்யூம் எவ்வளோ ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது ஒரு வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல். இதில் டோட்டல் வால்யூம் எவ்வளோ அப்படின்றத டினாமினேட்டரில் யூஸ் பண்ணணும். எப்போவுமே டோட்டல் வால்யூம் எவ்வளோ வரும்? டோட்டல் வால்யூம் அப்படின்றது வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் என்ன அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே என்ன இருக்குது? ஏ அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போது ஏ இன்ட்டு ஏ எவ்வளோ தான் வரும்? ஏ கியூப் அப்படின்னு சொல்லி வரும். சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிற ஃபேஸ் சென்டர் கியூபிக் எல்லாத்துக்குமே வந்து வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் எவ்வளோ அப்படின்னா ஏ கியூப் அப்படின்னு சொல்லி தான் வரும். ரைட், நியூமரேட்டர் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு கியூபிக் சிஸ்டத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல் இதை தான் கண்டுபிடிக்கணும். எதுக்காண்டி இந்த இன்டூ 100 போட்டிருக்காங்க? இன்டூ 100 வந்து ஆன்சர்ஸ் பெர்சன்டேஜில் வேணுன்றக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாடி சென்டர் கியூபிக்கில் நம்மளோட ஃபஸ்ட்டு விஷயம் எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாடி டயக்னல் இருக்கா, அதில் ஒரு கிராஸாக ஒரு லைன் போகுதா. இந்த பாடி டயக்னல் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போகுது. இதில் ஒரு முழு ஸ்பியர் இருக்குது. இந்த ஸ்பியர் தான் வந்து பாடி சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பியர். அப்புறம் 2 கார்னர்ஸில் உள்ளது. கார்னர்ஸில் உள்ள ஸ்பியர்லாம் இதை டச் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, இது வந்து ஏ, இது வந்து ஜி. இந்த ஏஜின்ற லைனை மட்டும் இங்கே தனியாக எடுத்து காமிச்சிருக்கோம். ஒரு முழு ஸ்பியர் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும்? இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 2r. இந்த முழு ஸ்பியரோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 2r. இது வந்து ஹெமிஸ்பியர் மாதிரி தெரியுது உங்களுக்கு, பார்க்க வந்து ஹெமிஸ்பியர் மாதிரி தெரியும். இதோட ரேடியஸ் வந்து ஆர், இதோட ரேடியஸ் ஆர். அப்போ ஏஜியோட லென்த் வேணும் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். r + 2r + r. அப்போ ஏஜியோட லென்த் எவ்வளோ? 4r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, 4r. இப்போ ஏஜிக்கு ஏதாவது வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ரேடியஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த ஏஜிக்கு எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். யூஸ் பித்தகோரஸ் தியரம் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டயக்னல். டயக்னல் வேல்யூ வேணும் அப்படின்னா, அந்த டயக்னலோட வேல்யூ வேணும் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணணும். நமக்கு எந்த டயக்னல் வேணும்? ஏஜி அப்படின்றது வேணும். ஏஜி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்திருக்காங்களா, ஏசிஜி. ஓகேவா, ட்ரையாங்கிள் ஏசிஜி. இந்த ஏசிஜின்ற ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஏஜியோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஏசியோட வேல்யூ என்னன்றது தெரியணும். இந்த இடத்துல √2a கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் எழுதுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஏசியோட வேல்யூவே தெரிஞ்சிருக்காது. அப்போ ஏசியோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்து நம்ம வந்து இந்த இதை சால்வ் பண்ணணும். ஏசியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணுங்கள். ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 இது எடுக்கிறோமா, ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏன் இதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏபியோட லென்த் ஏ அப்படின்றது தெரியும், பிசியோட லென்த் ஏ அப்படின்றது தெரியும். அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஏசி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணி ஏசியோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்.
ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி வேணும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி போடுறோம். இதில் ஏபியோட வேல்யூ, பிசியோட வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஏசி எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். உங்களுக்கு வேண்டியது என்ன, ஏசி ஸ்கொயர் கிடையாது, ஏசி. அப்போ ரெண்டு பக்கமே வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்த உடனே இங்கே இருக்கிற 2 அப்படின்றது கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் வந்திருக்கும். ஏபியோட வேல்யூ என்ன, ஏ. பிசியோட வேல்யூ ஏ. இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2a ஸ்கொயர். அப்போ ஏசியோட வேல்யூ எவ்வளோ, √2a ஸ்கொயர். √2a ஸ்கொயர். இந்த ரூட்டை வந்து ரெண்டு இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா √2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி ஏ அப்படின்றது மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ ஏசியோட வேல்யூ எவ்வளோ, √2a. இதுதான் வந்து இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஏசியோட வேல்யூ √2a. ஓகே, இப்போ இந்த ஏசிஜின்ற ட்ரையாங்கிள் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஏஜி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயருக்கு வந்து வேல்யூ வந்து இப்போ தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஏசியோட வேல்யூ எவ்வளோ, √2a. அதை தூக்கி அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏசி இருக்க இடத்துல √2aன்னு போடணும். நமக்கு வேண்டியது ஏஜி ஸ்கொயர் கிடையாது, ஏஜி. அதனால் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். ஏஜி ஈக்குவல் டு ஏசி இருக்க இடத்துல √2a அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்கொயர் அப்படி தான் இருக்குது. சிஜி, சிஜின்றது பாருங்க அதோட வேல்யூ ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் சிஜி இருக்க இடத்துல ஏன்னு போட்டோம். இந்த ஸ்கொயர் இருக்க இடத்துல அப்படி ஸ்கொயர் போட்டோம். √2a ஸ்கொயர் அப்படின்னு என்ன கிடச்சிருக்கும், 2a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்கும். இது 2a ஸ்கொயர், இது a ஸ்கொயர். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 3a ஸ்கொயர். அப்போ ஏஜியோட வேல்யூ எவ்வளோ, இந்த ரூட் அப்படி இருக்கிறது 3a ஸ்கொயர். இந்த ரூட்டை இப்போ நீங்கள் வந்து ரெண்டு இதுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா √3a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஏஜியோட வேல்யூ எவ்வளோ, √3a. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஏஜியோட வேல்யூ 4r. ஏஜியோட வேல்யூ வந்து 4r அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த 4rஐயும் இந்த √3aயும் ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு ரேடியஸ் என்னன்றது தெரியும். √3a ஈக்குவல் டு 4r. இதில் உங்களுக்கு r மட்டும் வேணும் அப்படின்னா 4 வந்து டினாமினேட்டரில் கொண்டு போயிடணும். √3a டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். √3a டிவைடட் பை 4. அப்போ ரேடியஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் r. எப்போவுமே ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பேக்கிங் எஃபிஷியன்சி சம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 4/3 πr3. இதில் r அப்படின்றது ரேடியஸ், அதுதான் நீங்கள் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். 4/3 πr3. r இருக்கிற இடத்துல எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், √3a/4 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். √3a/4க்கு நீங்கள் கியூப் எடுத்தால் என்ன கிடைக்கும், 3√3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். √3 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3√3. a வந்து நீங்கள் கியூப் எடுத்தீங்க அப்படின்னா a கியூப். 4 அப்படின்றத கியூப் எடுத்தீங்க அப்படின்னா 4 × 4 × 4 அப்படின்ற மாதிரி எழுதிடுறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு, 4/3 π. 4/3 π அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சு. 3 கேன்சல். அப்போ மேலே என்ன தான் இருக்கும், π √3a3. π √3a3. கீழே வந்து 4 × 4 16. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள். √3 πa3 டிவைடட் பை 16 அப்படின்றது ஒரே ஒரு ஸ்பியரோட வால்யூம். நம்மக்கிட்ட பாடி சென்டர் கியூபிக்கில் எத்தனை ஸ்பியர் இருக்கும், எல்லா கார்னர்ஸ்லையும் சேர்த்து ஒரு ஸ்பியர். ஓகேவா, 8 கார்னர்ஸை சேர்த்து ஒரு ஸ்பியர், பாடி சென்டரில் ஒரு ஸ்பியர். நம்மக்கிட்ட டோட்டலாக 2 ஸ்பியர் இருக்குது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஸ்பியர் பிலாங் டு எ யூனிட் செல் இன் பாடி சென்டர் கியூபிக் இஸ் ஈக்குவல் டு 2. ஒரு ஸ்பியரோட வால்யூம் எவ்வளவோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் வால்யூம் எவ்வளோ ஆக்குபை பண்ணிடும் அந்த யூனிட் செல் அப்படின்றது தெரிஞ்சிடும். நியூமரேட்டர் தெரிஞ்சிடும். பேக்கிங் எஃபிஷியன்சியோட நியூமரேட்டர் தான் 2 × வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் ஆக்குபைட். 1 ஸ்பியர் ஆக்குபைட் எவ்வளோ பார்த்தோம், √3 πa3 டிவைடட் பை 16. இந்த 2 16 கேன்சல் ஆனிச்சுன்னா 8 அப்படின்னு சொல்லி டினாமினேட்டர் இருக்கும். √3 πa3 டிவைடட் பை 8. அப்போ நியூமரேட்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு பேக்கிங் எஃபிஷியன்சியில். அந்த நியூமரேட்டர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. √3 πa3 டிவைடட் பை 8. கீழே என்ன இருந்துச்சு, வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். a3 பர்சன்டேஜில் வேணுன்றனால × 100. அப்போ இந்த a3 இந்த a3 அப்படின்றது கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், √3 π டிவைடட் பை 8 × 100. √3 π டிவைடட் பை 8 × 100 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த 8ம் 100ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12.5. √3 பையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 3.14. √3யோட வேல்யூ வந்து 1.732. பையோட வேல்யூ வந்து 3.14. 12.5. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 68%. அப்போது பேக்கிங் எஃபிஷியன்சி ஒரு பாடி சென்டர் கியூபிக்கில் எவ்வளோ அப்படின்னா 68%. இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த ஃபைனல் ரிசல்ட்டை மல்டிபிள் சாய்ஸ் நம்ம சால்வ் பண்ணும் போதும் சரி,
புக் பேக் 1 மார்க்ஸ் ஏதாவது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸோட ரிசல்ட்டை மட்டும் தேவைப்படும். பாடி பேக்கிங் எஃபிஷியன்சி இன் பாடி சென்டர் கியூபிக்கோட ரிசல்ட் 68% அப்படின்றது மட்டும் தேவைப்படும். அதனால் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிடணும். ஓகே, அடுத்த நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். டோட்டலாக 100% ஒரு வால்யூம் ஒரு யூனிட் செல் எடுத்திங்கன்னா 100% இருக்கும். அதில் எவ்வளோ தான் இது ஆக்குபை பண்ணியிருக்கு? 68% ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32% வந்து எம்டி ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவைலபிள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? எம்டி ஸ்பேஸ் வந்து 32%. இதே இது நம்ம வந்து சிம்பிள் கியூபிக் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் கியூபிக்கோட பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 54%. அப்போ எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும்? 46%. அப்போ எது வந்து எஃபிஷியண்ட்டாக பேக் ஆகிருக்கு? 54%. இதில் வந்து 68%. 54% என்ன? சிம்பிள் கியூபிக். பாடி சென்டர் கியூபிக் வந்து 68%. அப்போது பாடி சென்டர் கியூபிக் தான் எஃபிஷியண்ட்டாக பேக் ஆகிருக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். த அவைலபிள் ஸ்பேஸ் இஸ் யூஸ்ட் மோர் எஃபிஷியன்ட்லி தேன் இன் சிம்பிள் கியூபிக். மிச்சம் இருக்கிற ஸ்பேஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாடி சென்டர் கியூபிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. சிம்பிள் கியூபிக்கை கம்பேர் பண்ணும்போது பாடி சென்டர் கியூபிக் வந்து மோர் எஃபிஷியன்ட் பேக்கிங் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாமா? பேக்கிங் எஃபிஷியன்சி இன் பாடி சென்டர் கியூபிக் வேணும் அப்படின்னா ஸ்பியர்ஸ் அவ்வளோ வந்து கார்னர்ஸில் இருக்குது. அந்த கார்னர்ஸில் உள்ள ஸ்பியர் எதுவுமே தன்னைத்தானே டச் பண்ணியிருக்காது. பாடி சென்டரில் உள்ளதை மட்டும் டச் பண்ணியிருக்கோம் அப்படின்றோம். கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 8. பேக்கிங் எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்டூ 100. பர்சன்டேஜில் வேணுனால 100. டோட்டல் வால்யூம் வேணும் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணணும். முதல்ல பாடி டயகனல் ஏஜியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4R அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இது ஒரு R, இது 2R, இது R, டோட்டலாக 4R. இதே வேல்யூ ஏஜியோட வேல்யூவை பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஏசிஜி இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏசியோட வேல்யூ தெரியணும். அதுக்காக ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணி ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஏசியோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஏஜி வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நமக்கு இப்போ வந்து √3a அப்படின்ற ஏஜி வேல்யூவையும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச 4R ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். இந்த ரேடியஸை வந்து 4/3 πr³ வால்யூம் அப்படின்றதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பியர் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுன்றது தெரிஞ்சிருச்சு. பொதுவாக பாடி சென்டர் கியூபிக்கில் எத்தனை ஸ்பியர் இருக்கும் அப்படின்னா 2 ஸ்பியர் இருக்கும். அப்போ 2 × வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் அப்படின்னு சொல்லி போடும்போது √3 πa³ டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி பேக்கிங் எஃபிஷியன்சியோட நியூமரேட்டர் தெரிஞ்சிருச்சு. டினாமினேட்டர் எப்போவுமே பேக்கிங் எஃபிஷியன்சியில் a³ தான் இருக்கும். a³ கேன்சல் √3 π/8 × 100 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்தது 68%. கம்பேர் டு பாடி சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர் கியூபிக் இஸ் மோர் எஃபிஷியன்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.